உங்களால் உதவின்றத பண்ண முடியும்னா மட்டும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் பண்ணுறேன், நீ எனக்கு இந்த அளவுக்கு பிடிக்கும், நீ என் தம்பி மாதிரி, நீ என் ஃப்ரெண்டு மாதிரி, உனக்கு நான் பண்ணாமல் வேற யார் பண்ணுவான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வார்த்தையால் மட்டும் விளையாடாதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் இங்கே இருந்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் 1,00,000 ரூபாய் ஒருத்தங்கிட்ட கேட்குறேன்னா, அவன் அந்த காசை ரெடி பண்ணி தரேன் 2 நாளில் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்காக முயற்சி பண்ணான்னா அது தப்பு இல்லை. அவன் முயற்சி பண்ணிட்டு இது பண்ணல, அவனுக்கு கிடைக்கல. ஆனால் இங்கே நிறைய பேர் முயற்சியே பண்ணாமல் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற அந்த மனப்பான்மையை நம்ம வெறும் ஒரு இது மனசில் மட்டும் இவன் என்ன பண்ணுற போகிறான் நம்மளுக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம கால் பண்ணும்போது, இல்லைப்பா நான் இப்படி கேட்டு பார்த்தேன் கிடைக்கல, நீ வேற யாருக்கிட்டேயாச்சும் ட்ரை பண்ணிக்கிறியான்னு கடைசி நேரத்தில் காலை வரும்போது அவன் நம்பிக்கை வச்சவன் உடஞ்சி போயிடுவான். அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்ட்டு உங்களுக்கு தெரியாது. அவனுக்கு வெளியில் உதவி கிடைக்கல, அவனால் எங்கேயுமே ரெடி பண்ண முடியலன்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் உங்ககிட்ட கேட்குறான். நீங்களும் இப்படி அவன்கிட்ட விளையாடினா அவன் எங்கே போவான்? இது போல் நிறைய பேர் இன்னமும் கடைசி நேரத்தில் கையை விரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கிற பேரை பார்த்துருக்கேன். முடிஞ்சால் மட்டும் உதவி செய்கிறேன்னு சொல்லுங்கள். அதை விட்டு எல்லா டைம்லையும் உதவுறேன்னு சொல்லிடாதீங்க.